இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாநாடு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது. அனைத்து பாராளுமன்ற ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் இலங்கை சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட மூவர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 27ஆம் தேதி டோக்கியோவில் ஆரம்பமான இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாநாடு நாளையுடன் நிறைவடைகின்றது. 68 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 180 இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் இலங்கை சார்பில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா, பாராளுமன்ற உறுப்பினர் உதித்தலோக்கு பண்டார, பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது ஜப்பான் பாராளுமன்ற சபாநாயகர் ததமோரி ஒஷிமாவை பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் அபிவிருத்திக்கு கடனற்ற நிதியுதவிகள் வழங்கப்படும் அதே நேரம் மலேக மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் அபிவிருத்திகளுக்கு கடனற்ற நிதியுதவி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா ஜப்பான் பாராளுமன்ற சபாநாயகரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார்.